ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக, வழி நடத்துவாராக. இன்றைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் God is faithful, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற தலைப்பிலே முதல் குறிப்பாக அவர் வாக்கு பண்ணினதை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே வரிசையிலே 2வது குறிப்பாக தேவன் எதிலே உண்மையுள்ளவராய் இருப்பாராம்? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பாருங்க, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் ஒரு மனிதனுடைய திரித்துவம் என்று சொல்கிறோம். 3 கூறுகளாக, 3 பகுதிகளாக ஒரு மனிதன் காணப்படுகிறான். அவனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்தை நாம் எல்லாரும் பார்க்கிறோம், உடலை நாம் பார்க்கிறோம். அந்த ஆவி, ஆத்மா, அந்த 2ஐயும் நாம் கண்களால் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆனால் ஆவி, ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 3 பகுதிகளுமே குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கிற இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடையவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? மீட்கப்படுவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போல் இந்த 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து அங்கே தெளிவாய் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அங்கே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று இருக்கிறது. கொண்டு வருவார். அப்புறம் 17 பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப இயேசு வரும் பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற ஒரு காரியம் நடைபெறும். அந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கிரேக்க மொழியிலே உள்ள ஒரு வார்த்தை லம்பானோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே வேறு எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை லம்பானோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாய் சொல்லப்படுகிறது? எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட வைக்கப்படுவர், அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு வரும்பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். குற்றமற்றதாய் இருக்க, பிளேம்லெஸ், அப்படி குற்றமற்றதாய் இருந்தால்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வேலையை ஆண்டவர் செய்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இணக்கமாக விட்டு கொடுக்க வேண்டும். அந்த விஷயத்துல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு மத்தேயுல சொல்லும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொன்னார். அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கும் அவரை ஃபேஸ் பண்ணுவதற்கும் பாருங்கள், இந்த பரிசுத்தம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல 22 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னார். ஆகினாலே இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றிலுமே குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
இதற்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அதிலே அவருடைய பங்குக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கிரியை செய்து கொண்டே. காரணம், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பரம அழைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். பரம அழைப்பு இது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வந்த அழைப்பு. அதாவது கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், அவரை பின்பற்றவும், தேவனை விசுவாசித்து ஜீவிக்கவும் வாழவும், அதற்கென்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அதாவது எக்லிசியா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கால்ட் அவுட் என்று சொல்லி சொல்ல முடியும். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள். அதுதான் சபை. எக்லிசியா சபை. கால்ட் அவுட், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். எங்கே இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள்? அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு, ஒளியின் இடத்திலே அழைக்கப்பட்டவர்கள். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். தேவன் உங்களை அழைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அப்ப அவர் உங்களை அழைத்தார். தேவன் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் செய்ய வேண்டிய அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். என்ன செய்வார்? ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அங்கே பாதுகாப்பார். குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுவதற்கு அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டும், அன்றாடம் நாட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு லூக்கா 1:6 வாசிக்கும் பொழுது, இந்த யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பனை பற்றி அங்கே தேவனே சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த சகரியா, எலிசபெத், 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தா தெரியுமா? முதல்ல வயது சென்றவங்களா இருந்தார், பிள்ளையே இல்லாமல் இருந்தார். அந்த சம்பவத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆனால் 2 பேருமே ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிற அந்த 1:6 2 பேருமே எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுமா? அந்த கணவனும் மனைவியும் தேவன் பழைய பாட்டிலே சொல்லி கொடுத்த நியமங்கள், நியாய பிரமாணங்கள், இவைகளையெல்லாம் பெர்ஃபெக்டா கடைபிடிச்சு எந்த குற்றமும் இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதைத்தான் அங்கு நாம் வாசிக்கிறோம். அப்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே வந்து தேவதூதன் பேசி பிற்பாடு யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுபோல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அவசியமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 3:6 பவுலை குறித்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தன்னை குறித்து அவன் சொல்லும் பொழுது, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்கிறான். நியாய பிரமாணம், மோசே கொடுத்த நியாய பிரமாணம், சட்ட புத்தகத்தை வைத்து பார்த்தால் பவுலிடத்துல எந்த குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபெக்டா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சவுலாய் இருந்த நாட்களிலே. இப்படி இருக்கிறதுனால இந்த நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். அது காக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இவ்விதமாய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக அது காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:1 சொன்னபடி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் தேவனிடத்திலே ஒப்புவித்தவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய வசனத்தின்படியே நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் வரும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் நீர் எங்களை கழுவி சுத்தப்படுத்தியருளும்.
வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.